இந்த பூவுலகில் ஆனழகன் என்று பெயர் பெற்ற மன்னன் அர்ஜுனன். ஆயன் இல்லையே அர்ஜுனன் இல்லை. பெயர் பெற்ற அழகிய பெயர் நாமம் பெற்றவன் நீ அர்ஜுனா. இதோ என் பாதார விந்தங்களை வென்றபடியினால் இந்த பரந்த பூவுலகில் என்றென்றும் நீடூடி வாழ்ந்திருப்பாய். வாழ்ந்திருப்பேன். ஏனப்பா? பாவி சண்டால நயோசகனாகப்பட்ட வெங்கல ரதம் ஓட்டக்கூடிய கிங்கில மன்னராகப்பட்டவர் தலை வந்தமாக வாடா பீமா அர்ஜுனா வாடா சண்டைக்கு என்று அழைக்கிறாரே, நான் என்னமாமா செய்வேன்? கௌரவர்கள் படையிலே இருக்கக்கூடியவர்கள், கலிங்க தேசத்து அரசர்களாகிய வெங்கல ரதத்திற்கு சொந்தக்காரர்கள். அந்த கிங்கிலிய மன்னர்கள் ஏனோ தெரியவில்லை என்று வெளிவந்தமாக உங்களிடத்தில் சண்டைக்கு அழைக்கிறார்கள். ஆகட்டும் அர்ஜுனா, இதை கண்டு நீ ஒன்றும் வேதனைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இதோ உன் அண்ணனாகிய தர்மனுக்கு காவல் இருக்கிறோம் என்றல்லவா நீ அச்சப்படுகிறாய். இந்த மாயவன் நான் இருக்கிறேன். என்னமா உரைக்கிறாய் மைத்துனா? இதோ உன் மகனாகிய அபிமன்யுவை உன் அண்ணனாகிய தர்மன் பாசறைக்கு காவல் வைத்துவிட்டு இந்த பரந்தாமனாகி இந்த மாயவன் நான் ரதம் செலுத்த அந்த ரதத்திலே நீ நின்று போர் புரிய அந்த கலிங்க தேசத்து அரசர்களை எல்லாம் பொடி பொடியாக்கி கொண்டு வரலாம், அவர்களை அழித்து விட்டு வந்து விடலாம். அதுவரை உன் மகனாகிய அபிமன்னன் உன் அண்ணனாகிய தர்மரின் பாடி கூடாதற்கு பாசறைக்கு காவல் இருப்பான். அப்படியாகட்டும், அதுபோல் செய்வோம். தங்கையாகிய உன் மனைவியாகிய சுபத்திரையை சந்தித்து இந்த செய்தியை உடனடியாக அவளிடத்தில் கூறி நாம் கலிங்க தேசத்து அரசர்களாகிய கிங்கிலே மன்னர் இடத்திலே போருக்கு புறப்படுவோம். போகலாம்.